தோசை எப்படி இருந்தது? என்ன சாப்பிட்ட? தோசையும். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறப்ப எல்லாம் வெஜ்ஜே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒன்லி காஃபி ரெஸ்டாரண்ட்டே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெஜ்னாலே என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்போவுமே இது தான். லாஸ்ட்டாக ஆதிரனோட பர்த்டேவும் நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். வெஜ் மீல்ஸ்னால எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது ஒன்லி காஃபி ரெஸ்டாரண்ட் தான். அது அவங்க ஃபுட்டு டேஸ்ட்டும் சரி, அவங்க பரிமாறுற விதமும் சரி, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். அதுவும் அந்த வத்த குழம்புக்கும் ரசத்துக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு உள்ளே போயிடும். மீல்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ஐட்டம் வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். நான் எப்போவுமே இங்கே தான் வந்து ட்ரை பண்ணுவேன். பணியாரமாக இருக்கட்டும், ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பணியாரம் கொழுக்கட்டை எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட இடியாப்ப கொத்தும் தான். நான் வந்து நான்வெஜ்ஜில் இடியாப்ப கொத்து சாப்பிட்ருக்கேன். வெஜ்ஜில் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு எனக்கு இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொடி இட்லி, ஃபில்டர் காஃபி சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீல்ஸை சாப்பிட்டு அந்த ஃபில்டர் காஃபியோடு முடிக்கும் போது அது வேறு லெவலுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்லி காஃபி ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். உங்களுக்கு எங்கள் மாமா பிடிச்சது? புளிக்குழம்பு, மசால் தோசை, மைசூர் மசால் தோசை, காஃபி சூப்பர். எனக்கு மைசூர் மசால் தோசை பொடி இட்லி வேற லெவல், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒன்லி காஃபி.